வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவும் ஆழமான நம்ம வாழ்க்கையோட அடிப்படையே கேள்வி கேட்கிற ஒரு அலசலுக்குள்ள போக போறோம். ஜே கிருஷ்ணமூர்த்தியோட திங்க் ஆன் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தோட குறிப்புகளை தான் இன்னைக்கு நாம விரிவாக ஆராய போறோம். ஆமா. இந்த புத்தகம் நாம இதுவரைக்கும் புத்திசாலித்தனம் அப்படின்னும் கல்வி அப்படின்னும் நினைச்சுக்கிட்டு இருந்த அத்தனையும் அப்படியே தலைகீழா புரட்டி போடுது. கண்டிப்பா. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொதுவாவே கல்வி அல்லது படிப்பு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாலே நம்ம மனசுல ஒரு தொழிற்சாலை மாதிரியான ஒரு பிம்பம் தான் வருது இல்லையா? நிச்சயமா ஒரு ஃபேக்டரி மாதிரி தான் நம்ம அதை பார்க்கறோம். ஆமா. ஒரு மூலப்பொருள் உள்ள போகுது, அது ஒரு குறிப்பிட்ட அச்சில வார்க்கப்பட்டு, பட்டை தீட்டப்பட்டு, கடைசியா ஒரு வேலைக்கு தயாரான ஒரு ப்ராடக்ட் மாதிரி வெளியே வருது. பார்க்க ஒரு இன்ஜினியரிங் டிராயிங் மாதிரி ரொம்ப கச்சிதமா இருக்கு. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, மனிதர்களை அப்படி ஒரு இயந்திரம் மாதிரி மாத்துறது தான் கல்வி அப்படின்னு நாம நம்ப வச்சிருக்கோம். தேர்வு எழுதணும், அதிக மார்க் வாங்கணும், ஒரு பாதுகாப்பான வேலையை வாங்கணும். இது ரொம்பவும் தெளிவான ஒரு பாதையா நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு. நாம ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போறோம்? வெறும் இயந்திரம் போல சமூக அமைப்பிற்குள் பொருந்தி போறதுக்காகவா அப்படிங்கிற கேள்வியே இது எழுப்புது. அந்த தொழிற்சாலை உதாரணம் ரொம்ப சரியான ஒரு தொடக்கம். ஏன்னா நாம வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகிறோமா அல்லது வெறும் பிழைப்புக்காகவும் சமூகத்துல ஒரு இடக்க பிடிக்கிறதுக்காகவும் மட்டுமே நம்ம தயார்படுத்திக்கிறோமா அப்படிங்கறத நம்ம பிரிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். உண்மைதான். இதுல ஜே கிருஷ்ணமூர்த்தியோட பார்வை என்னவா இருக்கு? அவரோட பார்வையில உண்மையான கல்வி அப்படிங்கிறது எப்படி ஒரு வேலையை வாங்குவதுன்னு கத்துக் கொடுப்பது மட்டும் கிடையாது. அது எதை பற்றிய பயமும் இல்லாத ஒரு சுதந்திரமான மனநிலையை உருவாக்குவது. ஆனா இப்போ நடக்கிறது நேர்மாறா இருக்கே. பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே நாம ஒரு கல்வி அமைப்பிற்குள் நுழையறோம். கரெக்ட். ஆனா அந்த பாதுகாப்பு அப்படிங்கிற கருத்தே எப்படி மனிதனுக்குள் ஒரு மிகப்பெரிய பயத்தை விதைக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல உள்ள ஒரு பெரிய முரண்பாடு. அந்த முரண்பாட்டை தான் நான் ஆழமா புரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தேவை அப்படின்னு தான் தோணும். சமூகம் நம்மள பாதுகாப்பா வாழ சொல்லுது. ஆனா பாதுகாப்பா வாழ்வதுனா என்ன அப்படின்னு நம்ம கேட்கணும். அதாவது மற்றவர்கள் என்ன செய்றாங்களோ, எந்த பாதையில பயணிக்கிறாங்களோ அதையே நாமும் பின்பற்றுவது. ஒரு டெம்ப்ளேட் வாழ்க்கை. ஆமா, லிவிங் இன் இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சமூகத்தை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறது. இந்த வயசுல படிப்பு, அடுத்து வேலை, அப்புறம் கல்யாணம்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. இத மீறினா பாதுகாப்பு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு அழுத்தமா பதியப்பட்டிருக்கு. அந்த டெம்ப்ளேட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது என்ன நடக்குது அப்படிங்கறத நாம உளவியல் ரீதியா பார்க்கணும். நாம எப்ப மத்தவங்கள போல வாழ தலைப்படுறோமோ அங்கேயே பயம் பிறந்துடுது. ஆமா. எல்லாருக்கும் சமூகத்துல யாரோ ஒருவரா மாறணும், அதாவது ஒரு பெரிய ஆளா மாறணும்னு ஒரு துடிப்பு இருக்கு. நிச்சயமா. பேருக்கு பின்னால் பட்டங்கள், புகழ், அதிகாரம், ஒரு பெரிய பதவி, இதையெல்லாம் தேடி ஓடுறோம். இத அடைஞ்சிட்டா பாதுகாப்பா உணர்வோன்னு நம்புறோம். ஆனா குறிப்புகள் சொல்றத வச்சு பார்த்தா, எப்ப நாம அப்படி ஒருவரா மாற நினைக்கிறோமோ அந்த நிமிடமே நம்ம சுதந்திரம் பறிபோகுது இல்லையா? மிகச்சரி. ஏன்னா அந்த அந்தஸ்தை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற பயம், மத்தவங்களை விட நாம பின்தங்கிடுவோமோ அப்படிங்கிற கவலை, இது ரெண்டும் ஒரு மனுஷனோட சுயமா சிந்திக்கும் திறனை முழுமையா அழிச்சிடுது. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இது நம்ம ஸ்மார்ட் போன்ல பேட்டரிய உறிஞ்சும் ஒரு பேக்ரவுண்ட் ஆப் மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். நாம எவ்வளவுதான் வெளியில சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாலும், முன்னேறிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சாலும், உள்ளூர அந்த லட்சியம், அதாவது ஆம்பிஷன் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம நிம்மதியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆமாம், லட்சியம் இருந்தால்தான் வாழ்க்கையில ஒரு தெளிவு இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா லட்சியம் அப்படிங்கிறது தெளிவை கொடுப்பதற்கு பதிலா ஒரு முடிவில்லாத போட்டியையும் கவலையையும் தான் உருவாக்குது. இது ஒரு எலிச்சக்கரத்துல ஓடுற மாதிரி இருக்கு. நாம எவ்வளோ வேகமா ஓடினாலும், மத்தவங்கள முந்த நினைச்சாலும், உள்ளூர எந்த முன்னேற்றமும் இல்லாம அதே இடத்துல தான் பயத்தோட ஓடிக்கிட்டு இருக்கோம். உண்மைதான். இந்த ஓட்டத்துல இருந்து வெளியே வர நினைச்சாலும் சமூகம் நம்மள அவ்வளோ எளிதா விடுறதில்ல. ஏன் விடுறதில்ல? சமூகம் ஏன் நம்மள இப்படியே வச்சுக்கணும்னு நினைக்குது? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட பாருங்க. பெற்றோர்களும் சமூக அமைப்பும் ஏன் நம்மள இந்த குறிப்பிட்ட கட்டமைப்பிற்குள் அடைக்க நினைக்கிறாங்க? ஏன்னா சமூகம் எப்பொழுதும் நாம கீழ்ப்படிந்து நடக்கிறதையே விரும்புறது. ஓ, அதாவது நாம சுயமா சிந்திச்சு நமக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சா அது சமூகத்தோட கட்டுப்பாடான அமைப்புக்கு ஆபத்தாயிடும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அதனாலதான் வெற்றி, தோல்வி அப்படிங்கிற அளவுகோள்களை வச்சு நம்மள பயமுறுத்தி வச்சிருக்காங்க. பயம் இருக்கிற இடத்துல நுண்ணறிவு, அதாவது இன்டெலிஜென்ஸ் இருக்காது. அப்போ ஒரு மனிதன் எந்த பயமும் இல்லாம சுயமா சிந்திக்கும் போதுதான் உண்மையான நுண்ணறிவு பிறக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா அப்படிப்பட்ட மனிதர்களை இந்த சமூகம் விரும்புறதில்ல. கரெக்ட்.
அதனாலதான் கட்டுப்பாடுகளை விதிச்சு நம்மள அடக்கி வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நாம இதுவரை போற்றி பாதுகாத்து வந்த கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒன்னே மோசமான விஷயம்னு முடிவுக்கு வர வேண்டியிருக்கே. இது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு இயல்பான சந்தேகம்தான். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த சந்தேகம் வரலாம். நாம சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கட்டுப்பாட்டோட வளர்க்கப்பட்டிருக்கோம். காலையில எழணும், படிக்கணும்னு ஒவ்வொரு அசைவிலையும் கட்டுப்பாடு இருக்கு. எந்த கட்டுப்பாடும் இல்லைனா உலகத்துல முழுமையான குழப்பம் வந்துராதா? எல்லாரும் அவங்களுக்கு தோணினதை செய்ய ஆரம்பிச்சா கட்டமைப்பு சீர்குலைந்து விடும் அப்படின்னு நாம நம்ப வைக்கப்பட்டிருக்கோம். ஆனா இப்போ கிருஷ்ணமூர்த்தி ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறார் பாருங்க. என்ன கேள்வி அது? உலகம் இப்போ மட்டும் மிகச் சரியாவா இயங்கிக்கிட்டு இருக்கு? சற்று சிந்திச்சு பாருங்க. ஏற்கனவே உலகம் கடுமையான குழப்பத்திலும் போட்டியிலும் போர்களிலும் தானே இருக்கு. ஆமா, உண்மைதான். இப்போ இருக்கிற நிலைமை ஒன்றும் அவ்வளோ அமைதியான நிலை கிடையாது. எதையாவது சாதிக்கணும், யாரையாவது முந்தணும் அப்படிங்கிற லட்சிய வெறியால திணிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தான் மனித குலத்தை ஒரு இயந்திரத்தலமான அழிவை நோக்கி நகர்த்திக்கிட்டு இருக்கு. அப்படியானால் நாம கட்டுப்பாடு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அடிப்படையில என்ன? அது வெறும் அடக்குமுறைதானா? மிகச் சரியா சொன்னீங்க. உள்ளுக்குள் பலவிதமான முரண்பட்ட ஆசைகள் இருக்கும்போதுதான் அவற்றை அடக்க நமக்கு கட்டுப்பாடு தேவைப்படுது. கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு வெளியே சென்று விளையாடணும்னு ஆசை. ஆனா நாம அறையில உட்கார்ந்து 2 மணி நேரம் படிக்கணும்னு கட்டுப்பாட்டா திணிக்கிறோம். அங்க அந்த குழந்தையோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போர் நடக்குது. ஆமா, ஆனா நீங்க உண்மையிலே நேசிக்கும் ஒரு காரியத்தை செய்யும்போது அங்க முரண்பாடு இருக்குமா? உங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு இசைய கேக்குறீங்க அல்லது ஒரு ஓவியம் வரைறீங்க. ஓ, அங்க நாம நம்மள நாமே கட்டுப்படுத்திக்கிட்டு அதை செய்யறதில்ல, இயல்பாவே அதுல மூழ்கிடுறோம். எக்ஸாக்ட்லி. அந்த செயலின் மீதான முழுமையான ஈடுபாடு தனக்கான கட்டுப்பாட்டை தானாகவே உருவாக்கிக் கொள்ளும். அந்த ஆற்றல் எந்த வெளிப்புற வற்புறுத்தலும் இல்லாம ஒரு நேர்த்தியான ஒழுங்க உருவாக்குது. அந்த உள் முரண்பாடு அப்படிங்கிற பாயிண்ட் மிக அருமையானது. நாம நம்மள நாமே கட்டாயப்படுத்திக் கொள்ளும்போது தான் அங்கே உராய்வு ஏற்படுது. உண்மையிலே ஒரு விஷயத்தை நேசிச்சு செய்யும்போது நான் இதை செய்யணும் அப்படிங்கிற நினைப்பே இருக்காது. வெறும் அந்த செயல் மட்டுமே இருக்கும். இது கேட்க தத்துவார்த்தமா இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒண்ணு. சரி, இப்படிப்பட்ட முழுமையான ஈடுபாட்டையும் எந்த கட்டுப்பாடும் இல்லாத உண்மையான ஆற்றலையும் நாம பெறுவது எப்படி? இதுவரை நம்ம கற்றல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வெறும் அறிவை சேகரிப்பதை மட்டும்தானே. இதுல இருந்து நாம எப்படி மாறுவது? அறிவை சேகரிப்பதற்கும் உண்மையாக கற்பதற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் இங்க மிக முக்கியம். இத 2 தளங்கள்ல பிரிக்கலாம். அதென்ன 2 தளங்கள்? ஒன்னு நடைமுறை சார்ந்த அறிவு. அதாவது ஒரு விமானம் ஓட்டுவதற்கும் ஒரு பாலம் கட்டுவதற்கும் உங்களுக்கு முந்தைய அறிவோ நினைவாற்றலோ ரொம்ப தேவை. அதை நாம மறுக்க முடியாது. கண்டிப்பா. ஆனா 2வது தளம் என்ன? 2வது உளவியல் ரீதியானது, சைக்காலஜிக்கல். இந்த தளத்துல பார்க்கும்போது அறிவு என்பதே நீங்க புதிய விஷயங்களை கத்துக்க ஒரு மிகப்பெரிய தடையாக மாறுது. அறிவு தடையாக மாறுதா? எப்படி? பழைய மரபுகள், முன்தீர்மானங்கள், நம்பிக்கைகள் இதனால நிரம்பிய ஒரு மனம் எந்த ஒரு விஷயத்தையும் புதிதாக கண்டுபிடிக்க முடியாது. அது எப்பொழுதும் பழைய அனுபவங்களின் கண்ணாடினை கொண்டே புதியவற்றை பார்க்கும். அட, இத நான் நம்ம தொழில்நுட்பத்தோட தொடுமைப்படுத்தி பார்க்க விரும்புறேன். இது நம்ம ஸ்மார்ட் போன்ல உள்ள கேஷ் மெமரி இல்லனா ரேம் மாதிரி இருக்கு இல்லையா? ரொம்ப அற்புதமான ஒரு ஒப்பீடு. எப்படி சொல்றீங்க? இப்போ உங்க போன்ல பழைய ஆப்ஸ் எல்லாம் பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தா, ரேம் முழுமையா நிரம்பி இருந்தா, நீங்க புதிதா ஒரு ஆப் திறக்கும்போது அது நிச்சயம் ஹேங் ஆகும். நேற்றைய பழைய கருத்துக்கள், சார்பு நிலைகள்னு மனசோட கேட்ச் நிரம்பி இருந்தா அதுல எப்படி புதிய உண்மையை ஊற்ற முடியும்? மிக அருமை. உண்மையான கற்றல் நிகழணும் அப்படின்னா முதல்ல நாம் அந்த கிளியர் கேட்ச் பட்டனை அழுத்தணும். அந்த கிளியர் கேட்ச் பட்டனை அழுத்துவதுதான் உண்மையான கற்றல். ஆமா, மனம் எந்த முடிவிற்கும் வராமல், பழைய குப்பைகளை தேடாமல் அமைதியாக இருக்கும்போதுதான் உண்மையான கற்றல் நிகழ்கிறது. இங்க நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு நுட்பமான விஷயம் ஒன்னு இருக்கு. என்ன அது? நாம எதையாவது கவனிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு மனதை ஒருமுகப்படுத்துறோம், கான்சென்ட்ரேட் பண்றோம். ஆனா கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு சுவர் எழுப்பும் செயல். சுவர் எழுப்பும் செயலா? ஒரு நிமிஷம், அது எப்படி? மனதை ஒருமுகப்படுத்துவது ஒரு நல்ல விஷயம்னு தானே காலங்காலமா சொல்லப்படுது. நீங்க ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தின் மீது கவனம் செலுத்தணும்னு உங்களை நீங்களே வற்புறுத்தும் போது என்ன நடக்குது? அந்த புத்தகத்தை தவிர மற்ற எல்லா சிந்தனைகளையும் சத்தங்களையும் தடுக்க உங்க மூளை ஒரு சுவரை எழுப்புது. ஓ, அங்க ஒரு எதிர்ப்பு இருக்கு. வேறு சிந்தனைகள் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருக்கு. கரெக்ட்.
ஆனா உண்மையான கவனிப்பு, அதாவது அட்டென்ஷன் அப்படிங்கிறது எந்த எதிர்ப்பும் இல்லாத ஒரு நிலை. அது முழுமையாக விழிப்புடன் இருப்பது. இதுக்கு மூலக்குறிப்புகள்ல ஒரு ஆழமான உதாரணம் இருக்கு. அது என்ன உதாரணம்? கேட்கறதுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. கோயில் மணிகளின் ஓசையை மட்டும் கேட்பதல்ல கவனிப்பு, அந்த இரண்டு ஓசைகளுக்கு இடையே உள்ள அந்த ஆழமான அமைதியையும் கவனிப்பதுதான் உண்மையான கவனிப்பு. அந்த ரெண்டு ஓசைகளுக்கு இடையிலான அமைதியை கவனிப்பது. வாவ், இது உண்மையிலே நம்மள சற்ற அமைதியாக்கும் ஒரு சிந்தனை. நாம எப்பொழுதோ ஏதோ ஒரு சத்தங்களே, ஏதோ ஒரு வேலையை மட்டுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த இடைவெளிய நாம உணர்வதே இல்ல. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் சற்று யோசிச்சு பாருங்க. உங்க மனசுல ஒரு எண்ணத்திற்கும் அடுத்த எண்ணத்திற்கும் இடையில உள்ள அந்த சிறு அமைதியை நீங்க எப்பதாவது கவனிச்சிருக்கீங்களா? நம்ம மனம் எப்பொழுதும் ஏதோ ஒரு தகவலால் ஆக்கிரமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த அமைதியை கவனிக்கும் போதுதான் மனம் தெளிவடையுது. சரி, இப்படி ஒரு தெளிவான, எந்த முன் தீர்மானமும் இல்லாத அமைதியான மனதை கொண்டு இந்த சமூகத்தை நாம எப்படி எதிர்கொள்றது? வாழ்க்கையோட உண்மையான வேலை தான் என்ன அப்படிங்கிற இறுதி மற்றும் மிக முக்கியமான கட்டத்திற்கு நாம இப்ப வர்றோம். இந்த அமைதியான தெளிவான மனம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுக்கு மட்டும் அல்ல, சமூகத்தின் ஒட்டுமொத்த மாற்றத்திற்கும் தேவையானது. இப்போ நிறைய சீர்திருத்தவாதிகள் சமூகத்தை மாத்தணும்னு வர்றாங்களே, அவங்க பண்றது இதுதானா? இல்ல, அவங்க என்ன செய்றாங்க தெரியுமா? குறிப்புகள் இத ஒரு சிறைக்குள் நடக்கும் கிளர்ச்சி அப்படின்னு அழகாக வர்ணிக்கிறது. சிறைக்குள் நடக்கும் கிளர்ச்சியா? அப்படின்னா பழைய சமுதாய அமைப்புக்குள்ளேயே சிறு சிறு மாற்றங்களை செய்ய விரும்புறாங்களா? ஆமாம், சிறைக்குள் நல்ல உணவு வேணும், பெரிய ஜன்னல் வேணும், கொஞ்சம் கூடுதல் சுதந்திரம் வேணும்னு போராடுறாங்க. ஆனா அவங்க சிறைக்குள் தான் இருக்காங்கங்கிறத மறந்துடுறாங்க. அப்போ உண்மையான புரட்சி அப்படிங்கிறது அந்த சிறைச்சுவர்களை முழுவதுமா உடைத்து வெளியேறுவது. நிச்சயமா. சிறைய உடைப்பதுன்னா சட்டங்களை மீறுவதுன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? நாம உளவியல் ரீதியா சார்ந்துள்ள எல்லா அடையாளங்களையும் துறப்பது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கட்டாயமா. ஹிந்து, கிறிஸ்துவர், இஸ்லாமியர், கம்யூனிஸ்ட்னு எந்த ஒரு கூட்டு மனப்பான்மையின் பிடிலையும் நீங்க சிக்காம இருக்கணும். ஏதோ ஒரு குழுவுல இணைந்துகிட்டு கோஷம் போடுறது ரொம்ப எளிது. அது நமக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு தரும். ஆனா அப்படிப்பட்ட எந்த அடையாளமும் இல்லாமல் தனித்து நிற்பதே உண்மையான சுதந்திரம். மனிதனோட உண்மையான வேலை அப்படிங்கிறது சமூகம் உங்களை என்னவாக சொல்லுது அப்படிங்கறத கேட்பதல்ல. அப்புறம் என்ன? நமக்கு உண்மையிலே பிடிச்ச வேலை என்ன வென்று கண்டுபிடிச்சு எந்தவித பயமும் இல்லாம அதை முழுமையாக நேசிச்சு செய்யறது தான் இல்லையா? ஆமாம், அதுவே இந்த சமூகத்தை வேரிலிருந்து மாற்றியமைக்கும் முதல் படி. ஆனா இப்போ இத நடைமுறைப்படுத்துறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கே. இன்னைக்கு நம்மை சுற்றி எத்தனையோ கவனச்சிதறல்கள் இருக்கு. ஆமாம், ஸ்மார்ட் போன்கள், சமூக வலைத்தளங்கள்னு நிறைய வந்துடுச்சு. இத்தனை இரைச்சல்களுக்கு நடுவே ஒரு மனிதன் தனக்கு எதை உண்மையாகவே பிடிக்கும், தன் உள்மனம் என்ன கேக்குது, தான் எதை நேசிக்கிறோம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதற்கான நேரமோ அமைதியோ இன்னைக்கு யாரிடமோ இல்லையே. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நாம ரொம்ப ஆழமா பார்க்கணும். நாம ஏன் எப்பொழுதும் இந்த கேஜெட்களையும் பொழுதுபோக்குகளையும் தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம்? நமக்கு நேரம் இல்லைங்கிறது காரணமா? இல்ல, உள்ளூரா நம்ம மிகவும் வெறுமையாகவும் தனிமையாகவும் உணர்கிறோம். அந்த வெறுமை நமக்கு ஒருவித பயத்தை தருது. ஓ, அந்த உணர்விலிருந்து தப்பிக்கவே நாம தொடர்ந்து ஏதோ ஒரு கேளிக்கைய தேடுறோமா, எஸ்கேப் ஆகுறோம். ஆமாம், ஒரு நாள் முழுவதும் எந்த போனும் இல்லாம, எந்த வேலையும் இல்லாம உங்களோடு நீங்க மட்டுமே இருக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு நரகமா தோணும். ஏன்னா நாமே நமக்கு பயப்படுறோம். இந்த வெறுமையை கடந்து எந்த கேளிக்கேடுகளிலும் தஞ்சமடையாம தனித்து நின்று நம்மள நாமே ஆழமா அறிய முற்படும்போதுதான் வாழ்க்கையோட அழக உணர முடியும்னு சொல்றீங்க. நிச்சயமா. நீங்க சொல்றதை கேட்கும்போது நாம இதுவரை செஞ்சு வந்ததெல்லாம் வெறும் தப்பியோடும் வேலைதானோ அப்படின்னு தோணுது. தப்பித்து ஓடுவதை நிறுத்திவிட்டு நம்முடனேயே நாம பயணிக்க தொடங்கணும். எவ்வளவு பெரிய உண்மை இது. ஆமாம், இந்த ஓட்டத்தை நிறுத்தி உங்களை நீங்க கவனிப்பதே முதல் படி. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இது ரொம்ப ஆழமா புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். நாம எல்லோரும் ஏதோ ஒரு வெற்றியை, ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த ஓட்டம் எந்த உண்மையான இலக்கையும் சென்றடைவதில்லை. ஏன்னா அது பயத்தால் உந்தப்படும் ஒரு ஓட்டம். உண்மையான கல்வி என்பது உங்களுக்கு வெளியே இருக்கும் உலகத்தை படிப்பது மட்டுமல்ல, உங்களை நீங்களே முழுமையாக தெரிந்து கொள்வதுதான். உங்க மனம் எப்படி வேலை செய்யுது, அது ஏன் கோவப்படுது, ஏன் பயப்படுது, ஏன் மற்றவர்களோட தன்னை ஒப்பிட்டுக்குது அப்படிங்கறத எந்த தீர்ப்பும் இல்லாம விழிப்புணர்வோட கவனிப்பதே உண்மையான சுதந்திரம். ஆமாம், அதுதான் வாழ்வின் உண்மையான அர்த்தம். ரொம்ப சிறப்பான, நம்ம சிந்தனைகளை உழுக்கக்கூடிய கருத்துக்கள். ஆரம்பத்துல நாம கல்வி ஒரு தொழிற்சாலை போல செயல்படுதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமாம்.
அந்த தொழிற்சாலையோட கதவுகளை உடைத்துக் கொண்டு வெளியேறி உண்மையான சுதந்திர காற்றை சுவாசிக்க நாம தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இந்த உரையாடல் நம் முன்னால் வைக்கும் ஆகப்பெரிய கேள்வி. நிச்சயமா இது எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களிடம் ஒரு சவாலான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நாளைய பற்றிய எந்த கவலையும் இல்லாம நீங்க சேர்த்து வச்சிருக்கிற பட்டங்கள், அடையாளங்கள், பழைய அறிவுகள் அத்தனையும் சற்று ஓரம் கட்டிட்டு ஒவ்வொரு கணத்தையும் புதிதாக எதையும் தெரிந்து கொள்ளாத ஒரு சிறு குழந்தையின் ஆச்சரியமான கண்களோடு வாழ உங்களால ஒரு நாளாவது முயற்சிக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அந்த ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையையே மாற்றியமைக்கலாம். ஆமா, கட்டாயமா முயற்சி செஞ்சு பார்க்கணும். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிடைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ஆமா. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பா. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். நிச்சயமா. உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். உண்மைதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமாம், இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.